ஓகே, இன்னைக்கு ஒரு மாரல் ஸ்டோரி டைம், அதாவது நீதிநெறி கதைகள்னு சொல்லுவாங்க. இந்த நீதிநெறி கதைகள் நம்மளுடைய கல்ச்சர்லேயே பில்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ இது ஒரு சின்ன கதை, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஸ்டைலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பெரியவங்களும் தெரிஞ்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ கேளுங்க. ஸோ இன்னைக்கு கதை எப்படின்னா, ஒரு குரங்கு கரையில், அதாவது இந்த கப்பல்லாம் வர ஒரு துறைமுக கரையில் கரெக்டாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த கப்பல்லேருந்து வரவங்க இருக்கிறவங்க போடுற அந்த பழங்கள், பழைய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் சாப்பிட்டு கலெக்ட் பண்ணி நல்லா சாப்பிட்டு நல்லா ஜாலியாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கும் குரங்கு. இதை ரொம்ப நாளாக ஒரு ஷிப்பு கேப்டன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன அது குரங்கு ரொம்ப புத்திசாலியான குரங்கா இருக்கும் போலே அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அடிக்கடி பார்க்குறாரு. சரி, ஒரு தடவை கரைக்கு அது இவர் கப்பல்லேருந்து போட்ட அந்த பொருட்களை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் அந்த குரங்கை பார்த்து கேட்குறாரு, குரங்கு நீ என் கூட கப்பலில் வந்தீங்கன்னா மேலேயே நின்றுக்க, நானும் தனியாக தான் போகிறேன், இப்போ ஆளுங்களை கூப்பிட. நடு கடலில் ஒரு பெரிய பழமரம் இருக்கும். அந்த மரம் ஃபுல்லாக பழம் இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேவையோ வயிறார சாப்பிட்டுட்டு தேவையானதை நீங்கள் எடுத்துட்டு திருப்பி நாங்கள் போய் ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு இங்கே கரைக்கு வரும்போது உன்னை நான் இறக்கி விட்டுறேன் இங்கே அப்படின்னு சொல்லி. குரங்கு ஆஹா நல்ல ஐடியாவாக இருக்கு, ஓகே நம்ம கடல்லையும் பார்த்த மாதிரி இருக்கும், எப்போ பார்த்தாலும் கரையில் தானே இருக்கு, உள்ளே போய் பார்க்குறது தெரியாதுல்ல அதுக்கு, சரின்னு சொல்லிட்டு ஏறி போனால் போது நடுக்கடல் தாண்டி போயாச்சு. அப்போ கேப்டன்கிட்ட குரங்கு கேட்குது, கேப்டன் என்ன நீங்கள் மரம் வரும்னு சொன்னீங்க, உன்னையுமே காணமே, பார்த்தா வரும் தண்ணியாக தானே இருக்கு இங்கன்னா. என்ன குரங்கு நீ இப்படி சொல்கிற, கடலுக்குள்ளே எங்கே மரம் இருக்கும், நான் நீ ரொம்ப புத்திசாலி அதனால உன்னை விற்கலான்னு கூப்பிட்டு போகிறேன், அந்த பக்கம் ஊருக்கு போனோடனே நான் உன்னை வித்துருவேன் காசுக்கு அப்படின்னு சொல்கிறார். அட கேப்டன் நீங்கள் கடையிலே சொல்லிருக்கலாமே, ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நம்ம இப்போ சாப்பிட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லி என்னோட புத்தியை கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன் கரையிலேயே, நீங்க சொன்னீங்கன்னா அதை நான் போட்டு வந்திருப்பேன் அப்பயே. ஐயோ சரி வா திருப்பி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கூப்பிட்டு வர்றாரு. திருப்பி கரை வரைக்கும் கூட்டிட்டு கரை கிட்ட அந்த மரம் கிட்ட வரும். டக்குன்னு பார்த்து மரத்து மேல குரங்கு அப்கோர்ஸ் ஜம்ப் ஆயிட்டு கேப்டனை பாக்குது. அப்ப கேப்டன் பார்க்காது, குரங்கு புத்தி எடுத்துக்கிட்டியா, வா போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆமா கேப்டன் புத்தி எடுத்துக்கிட்டேன், நான் புத்தியை போட்டுக்கிட்டேன், இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது, என்னை கொண்டே விற்க போற ஒருத்தனுக்காண்டி என்னோட புத்தியை நான் பயன்படுத்தக்கூடாதுன்னு, அதனால நீங்க கிளம்புங்க, நான் வர முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்பதான் கேப்டனுக்கு தெரியுது நம்மளை குரங்கு ஏமாத்திருச்சுன்னு. இந்த ஸ்டோரியில வர முக்கியமான ஒரு மாரல், அதாவது நீதிநெறி என்னன்னா, நமக்கு எல்லா விஷயமும் தெரியும், நம்ம குரங்கு தானே இல்ல வேற ஒரு ஆள் தானே அப்படின்னு சொல்லி நம்ம யாரையுமே ஏளனமா நினைக்க கூடாது. அப்படி நினைச்சோம்னா நமக்கு தான் பெரிய லாஸ். அது கேப்டனோட இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம்,